தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் வேண்டும் என்றால் அடுத்து நீங்கள் செல்லலாமா? இவர்கள் பேசவில்லை, மதுரை பேச வைக்கிறது. நண்பர்களே, நான் பிறந்த போது மதுரை மாவட்டத்துக்காரன், தேடி பிரிக்கப்பட்ட போது அழுதவர்களில் தான் ஒரு. உங்கள் மாவட்டம் எது என்று கேட்டால், கல்லூரியில் படிக்கிற போது நான் மதுரை மாவட்டத்துக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் பேசியதை விட இந்த மேடையில் இருந்த பெருமக்கள் பேசியதில் நான் புலகாங்கிதம் அடைகிறேன். சாமிதுரை எவ்வளவு பேசுகிறார், ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த நூல்களை எழுதியவன் நானா சாமிதுரையா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. 3ஆம் உலகப் போரை கொட்டி முழக்குகிறார், சிற்பியை உன்னை செதுக்குகிறேன் ஒப்புவிக்கிறார், இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல அள்ளி எறிகிறார், சிந்தனை சிகரங்களை நோக்கி நூலை தொட்டு கொண்டாடுகிறார், கள்ளிக்காட்டு இதிகாசத்தையும் கருவாச்சி காவியத்தையும் என் பாடல்களையும் அவர் ஒப்பிக்கிற போது இவர் சட்டத்தை விட்டால் கூட பிழைப்பதற்கு பெருந்தொழில் வைத்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. சாமிதுரை எங்கள் குடும்பத்தில் ஒருவர், அவர்கள் குடும்பத்தில் நான். இப்போது தமிழ் குடும்பத்தில் சேர்ந்து விட்டீர்கள். இளையர் நீங்கள், இன்னும் நீங்கள் தொட வேண்டிய உயரம் சிகரம் இருக்கிறது. வாழ்க பல்லாண்டு. நான் ஆங்கில பேராசிரியர் என்று சொல்லிக் கொண்டு வந்தார் மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியின் முதல்வர் ராமசுப்பையா. நான் ஆங்கிலம் படித்தவன், ஆங்கிலம் கற்பித்தவன், ஆங்கிலம் கற்பிக்கிறவன், எனக்கு தமிழ் தெரியுமா என்று சொல்லி அவர் பேசி முடித்த போது நான் சொன்னேன், ஆங்கில துறையிலிருந்து தமிழ் துறைக்கு எப்போது இடம் மாறி வந்தீர்கள்? நீங்கள் ஆங்கிலத்துறை பேராசிரியரா, தமிழ் துறை பேராசிரியரா? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் வேண்டும் என்றால் அடுத்து நீங்கள் செல்லலாமா என்று எனக்கு உணர்வு தோன்றியது. எப்படி பேசுகிறார்கள் நம் மக்கள்? இவர்கள் பேசவில்லை, மதுரை பேச வைக்கிறது. வைகை நதி பேச வைக்கிறது. இந்த மண் புலவர்களின் மண். பாண்டியர் குதிரை குளம்படியும், தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும், மதி தோண்டிய புலவர் சொல்லடியும், எம் தோகை மார்க்கம் மெல்லடியும், மயங்கி ஒலித்த மாமதுரை. இது மாலையில் மல்லிகை பூமதுரை. அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அரைத்து பிழிந்த சாரூற்றி மரபு கவிதை படைத்தல் போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதால் இது கண்கள் மயங்கும் கலைமதுரை. இது கவிதை தாயின் தலைமதுரை. இங்கு பிறந்தவரெல்லாம் கவிஞர், இங்கு பிறந்தவரெல்லாம் புலவன், இங்கு பிறந்தவரெல்லாம் அறிஞர். இந்த மண்ணுக்கு, இந்த தண்ணீருக்கு, இந்த காற்றுக்கு இந்த வலிமை இருப்பதாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, நான் பிறந்த போது மதுரை மாவட்டத்துக்காரன், தேடி பிரிக்கப்பட்ட போது அழுதவர்களில் நான் ஒருவன். உங்கள் மாவட்டம் எது என்று கேட்டால், கல்லூரியில் படிக்கிற போது நான் மதுரை மாவட்டத்துக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். தேனி மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது அடடே நமது முதல் முகவரி போய்விட்டதே என்று அழுதிருக்கிறேன். அதனால் தான் மதுரையை விட்டு பிரிய முடியாமல் மதுரைக்குள்ளேயே சுற்றி 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 வருகிறேன். உங்களை தொட்டு 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 பேசுகிறேன். ஐயா ராமசுப்பிரமணியன் இன்றைக்கு அவர் எப்படி பேசினார் தெரியுமா? அவர் எதையும் பெரிதாக சிந்தித்து பேசவில்லை. யார் ஒருவர் சிந்திக்காமல் பேசுகிறாரோ அவர் உண்மையை பேசுகிறார் என்று அர்த்தம். சிந்திக்கிறவன் பொய் சொல்கிறான், தயார்படுத்தி வருகிறவன் ஒப்பனை செய்கிறான். உண்மையை சொல்லுவார் தோழர்களே. இந்த ஒலிபெருக்கிக்கு முன்னால் வருகிற வரைக்கும் நான் என்ன பேசுவேன் என்று எனக்கே தெரியாது.